பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. சங்கீதம் 46 சங்கீதம் 9 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்குது, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன், யுத்தங்களை நிறுத்துகிற தேவன் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் போராட்டங்கள் என்பது, யுத்தங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்கதையாயிருக்கிறது. ஒரு போராட்டம் முடிஞ்சு, ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இனி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நினைக்கும் பொழுது பிசாசு இன்னொரு காரியத்தை கொண்டு வந்து அதை வைத்து நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்கும் பொழுது மறுபடியும் இன்னொரு காரியத்தை கொண்டு வந்து நம்மோடு கூட யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையிலே தொடர்கதையாக இருக்கிற, உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற, நீ தொடர்ந்து சந்தித்து வருகிற யுத்தங்களை நான் ஓய பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய பரிதாப நிலையை அறிகிற தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், அவர் வாழ்க்கையிலே பாதி நாட்கள் அவர் சத்துருக்கு பயந்து ஓடுகிற போராட்டம் ஒரு பக்கம், அவருக்கு விரோதமாய் பல யுத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளை, அவருடைய வாழ்க்கையிலே யுத்தங்களை சந்தித்து, போராட்டங்களை சந்தித்து சலித்து போன ஒரு மனுஷன் தான் தாவீது. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தாவீதுக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருந்தார். அந்த காலத்தில் தாவீது தன் வீட்டிலே சமாதானமாக இருந்தான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய முடிவு சமாதானமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதின் போராட்டங்களை ஓய பண்ணின கர்த்தர், தாவீதின் வாழ்க்கையிலே காணப்பட்டதான எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணின கர்த்தர், தாவீதை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த எல்லா விதமான பிரச்சனைகளிடமும் ஓய பண்ணின கர்த்தர், இன்றைக்கு உங்களை வருத்தப்படுத்துகிற, உங்களை துக்கப்படுத்துகிற, உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களையும் யுத்தங்களையும் கர்த்தர் ஓய பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம் தான். அவருடைய ஜீவனே கசப்பாகும் அளவுக்கு போராட்டங்களை சந்தித்தார்கள். கர்த்தர் ஒரு நாளிலே அவர்களை விடுதலை ஆக்கினாலும் மறுபடியும் அவர்களுக்கு விரோதமாக அவர்களை பிடித்துக் கொள்ளும்படியாக பார்வோனும் அவருடைய சேனையும் தொடர்ந்து வருகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததான, அவருடைய மகிழ்ச்சியை கெடுக்க முற்பட்டு கொண்டிருந்ததான, அவர்களோடு போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த அந்த பார்வோனை கர்த்தர் நிரந்தரமாய் அடித்து போட்டார். அதன் பிறகு அந்த சத்துருவை அவர்கள் சந்திக்கவே இல்லை. 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தினார். பலவிதமான யுத்தங்கள் வந்தது, பலவிதமான போராட்டங்கள் வந்தது. ஆனால் அந்த 40 வருஷங்களுடைய முடிவிலே கர்த்தர் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். அது வரைக்கும் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்த எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் நிறுத்தி போட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற பிசாசின் மூலமாய் வருகிறதான யுத்தங்கள், போராட்டங்கள், மனுஷன் மூலமாய் வருகிறதான போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஓய பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இனி நீங்கள் யுத்தங்களை காண்பதில்லை, இனி உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துரு உங்களை பின்தொடர்வதில்லை, இனி நீங்கள் போராட்டங்களை சந்திப்பதில்லை. உங்களுக்கு கர்த்தர் நிரந்தரமான சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீ யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் என்று சொல்லி ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு சொன்ன ஆண்டவரை பேசி நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட யுத்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எல்லா விதமான யுத்தங்கள் ஆண்டவரே, இவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள் ஆண்டவரே, இவருடைய மகிழ்ச்சியை பாழாக்குகிற யுத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் நிரந்தரமாய் நிறுத்தப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக. இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் கரம் இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.